சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், சேலம் ஓரளவுக்கு கிராமப்புறங்கள் அதிகமாக நிறைந்த பகுதி, ஆனால் அங்கேயே 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கடந்த சில நாட்களாக பதிவாகிட்டு இருக்கு. மழைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் தற்போது இந்த அளவுக்கு வெயிலுக்கு கொடுக்கப்படுதா? அந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்தது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம். ஸோ மக்கள் இது தொடர்பான புரிதல் ஏற்பட்டிருக்கா? சேலத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு வெயிலினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக வழக்கமாக மே மாதங்களில் தொடங்கக்கூடிய வெயிலின் அந்த தாக்கத்தின் அதிகரிப்பு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலே வெயில் அதிகரிக்க தொடங்கியது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக 105 டிகிரிக்கு மேலாக வெப்பநிலை பதிவாகி வருகிறது. இது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு 5 டிகிரி அளவிற்கு வெப்பம் அதிகரித்திருக்கிறது. இன்னும் கூடுதலாக வரவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் சேலத்தில் 108 டிகிரி வெயில் பதிவாகி இருக்கிறது. இன்றும் கிட்டத்தட்ட அதே அளவிற்கான வெயில் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் மதிய நேரங்களில் சாலைகளில் செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. பலரும் தங்களுடைய தலைகளில் துணிகளை அணிந்து, சிலர் தண்ணீரில் நனைத்த துணிகளை எல்லாம் அணிந்து செல்கிறார்கள், குடைபிடித்து செல்கிறார்கள். அதே போல் சாலையோரங்களில் ஆங்காங்கு பழச்சாறு கடைகள், பழக்கடைகள் மற்றும் அதே போல் கரும்புச்சாறு உள்ளிட்ட பல்வேறு கடைகள் ஆங்காங்கு சாலையோரங்கள் இருக்கிறது. அந்த கடைகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய நிழல் தரக்கூடிய பந்தல்கள் மற்றும் அங்கே நிழலுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குடைகள் இருக்கிற காரணத்தினால அங்கங்கே பொதுமக்கள் அந்த பழங்களை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பழச்சாறு அருந்தி அந்த சிறிது நேரம் அங்கங்கு ஓய்வெடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. சேலம் மாவட்டத்திலும் அதாவது இன்னும் 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை அறிக்கை வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சேலம் மாவட்ட நிர்வாகமும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் அவசியம் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அளவில் சேலத்தில் கடுமையான வெயில் மக்கள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது.